السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنا نسألك علما نافعا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கடைசி காலம் வரை மருத்துவமனையினது பெருங்கொண்ட செலவினங்களையும் விட்டு வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அண்ணலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை தருவதோடு பைத்துல் முகத்தஸின் ஜியாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. உலகை விட்டு நாம் பிரிகின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கோரி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹுவின் பேரருளால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அதனுடைய முடிவுகள் நேற்றைய தினம் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எழுதியிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வின் முடிவுகளும் வர இருக்கிறது. 12ஆம் வகுப்பு மேல்நிலை படிப்பை முடித்துவிட்டு அடுத்து இளநிலை கல்லூரி படிப்பை எங்கே படிக்கலாம், எந்த மாதிரியான படிப்பை தேர்வு செய்யலாம் என்றெல்லாம் பெற்றோர்களும் மாணவர்களும் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அது சார்ந்த சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே நாம் பரிமாறிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்ல விளைகிறேன். நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளிலே பல நம்முடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பதிலே உள்ளபடியே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பூரிப்பும். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறுவதோடு இன்னும் சிறந்த முறையிலே கல்லூரி படிப்பை அவர்கள் தேர்வு செய்து சமுதாயத்திற்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய விதத்திலே அவர்களுடைய கல்வி பயணம் அமைய வேண்டும் என்று நாம் துவாவும் செய்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. 2 கைகளையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு பையன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர், 2 கைகள் இல்லாத ஒரு சின்ன ஒரு பையன் 12ஆம் வகுப்பை அவர் முடித்திருக்கிறார். சுமார் ஏறத்தாழ 471 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். கைகள் தான் இல்லை, ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் நான் படிப்பேன், நான் என்னால் முடிந்த முழு திறனையும் செலவு செய்து நான் என்னால் முடிந்த மதிப்பெண்களை எடுப்பேன் என்கின்ற அந்த உத்வேகமும் அந்த ஆர்வமும் அவருடைய தன்னம்பிக்கைக்கும் மிகச்சிறந்த பரிசு கிடைத்திருக்கிறது. செயற்கை கை வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரிடத்தில் வைத்த பொழுது அவர், நான் அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து கொடுக்கிறேன், கைகள் இல்லை என்று நீ கவலைப்பட வேண்டாம் என்ற ஆறுதலை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 70 வயது மதிக்கத்தக்க ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி. அந்த அம்மா பேர் ராணி. கணவன் இறந்த பிறகு என்ன செய்ய
வீடோ பிள்ளைகளோ அப்படியே போய்விடலாம் என்று எண்ணாமல், படித்தால் என்ன, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்து விட்டதை நாம் ஏன் படிக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே படித்து அந்த பெண்மணியும் சுமார் 370 மார்க் அதிகமாக எடுத்திருப்பதும், அந்த பெண்மணி பேசிய வார்த்தைகள் படிப்பதற்கு காலமில்லை, நேரமில்லை, எங்கும் படிக்கலாம், எப்படியும் படிக்கலாம், ஒன்றே ஒன்று ஆர்வம் மட்டும்தான் வேண்டும், எப்படியாவது தன்முனைப்போடு வெற்றி பெற முடியும் என்கின்ற எண்ணம் இருந்தால் எத்தனை வயதில் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று அந்த பெண்மணி சொல்லியதையும் இங்கே நான் கவனத்தில் கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமும் அதை தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. கல்விக்கு காலம் இல்லை. கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் என்பது தாயின் மடியிலிருந்து துவங்கி ஒரு மனிதன் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் நேரம் வரை இருக்கிறது இல்லையா? இந்த இடத்தில், இந்த சூழலில், இப்படியான அமைப்பில் மட்டும்தான் நான் கல்வி படிப்பேன் என்று ஒரு முஸ்லீம் ஒதுங்கிக் கொள்ள முடியாது. அவன் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமின், கல்வி, ஞானம், அறிவு என்பது ஒரு இறை விசுவாசியின் தொலைந்து போன பொருள். நான் ஒரு பொருளை துரைத்து விட்டேன், என்ன செய்வேன்? தேடிக்கொண்டே இருப்பேன். அது கையில் கிடைக்கும் வரை எனக்கு நிம்மதியே கிடைக்காது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொருள், என்னுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். வைத்து கொள்ளுங்கள், ஒன்றும் வேண்டாம். நம்முடைய கைபேசி தொலைந்து விட்டது, ஒரு சில நிமிடங்கள் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லை, பதட்டப்படுகிறோம். எங்கே விட்டோம், எப்படி விட்டோம், அதில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள்லாம் போயிருமே, கான்டாக்ட்ஸ்லாம் போயிருமே, எத்தனை விஷயங்கள் உள்ளே நான் வைத்திருக்கிறேன், அப்படியே பதறி துடிக்கிறோம். இதுதான் இயல்பு. நாம் நமக்கான ஒரு உடைமையை துளைத்து விட்டால் அப்படியே பதறி துடிப்போம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள், கல்வி, ஞானம், அறிவு என்பது ஒரு இறை விசுவாசியின் தொலைந்து போன பொருள். அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹைசு வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா, எங்கே அவர் அதை காணுகிறாரோ அதற்கு மிக தகுதியானவர் அந்த முஸ்லிம் தான், அந்த மூமின் தான். எடுத்துக்கொள்வார் அல்லவா தொலைந்து போனதை. அதே போன்றுதான் கல்வி எங்கே கிடைத்தாலும் தேட வேண்டும், அந்த தேட்டம் இருக்கவே வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார், ஹனஃபி மذஹபினுடைய மிக முக்கியமான இமாம்களிலே கட்டுப்பட்டவர் இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா. அவர்களின் மரணத்தின் சமயத்திலே ஒரு நடந்த நிகழ்ச்சியை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்ததாம். ரம்யுல் ஜிமார், ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவு செய்யக்கூடிய முக்கியமான கிரிகைகளில் ஒன்று ஷைத்தானுக்கு கல்லெறிதல் இல்லையா? ஷைத்தானுக்கு கல்லெறிவது வாகனத்தில் போய்கொண்டே இருக்கிற பொழுது எறிவது சிறப்பா, அல்லது நடந்து போய் அந்த ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு வருவது சிறப்பா? எது சிறப்பு? இந்த சந்தேகமும் இந்த கேள்வியும் அவர்களுடைய சக்கராத்தின் சமயத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிறது. சக்கராத்தின் நேரத்தில் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்களை சந்திக்க வந்த சில இடத்தில் இது சம்பந்தமாக விவாதிக்கிறார்கள், கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள். கடைசியிலே ஒரு தெளிவு கிடைக்கிறது. 10ஆம் நாள் கல்லெறிவார்கள், 11ஆம் நாள் கல்லெறிவார்கள், 12ஆம் நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 12ஆம் நாள் கல்லெறிவார்கள். 13ஆவது நாளும் கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தால் கல்லெறியலாம் இல்லையா? இப்போ ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு தெளிவு கிடைக்கிறது. 10, 11, 12 இந்த 3 நாட்களும் நடந்து போய் கல்லெறிவது சிறப்பு. அதுவும் குறிப்பாக அந்த 12ஆம் நாள் அப்படியே கல்லெறிந்து விட்டு போய்விடலாம் என்று நினைத்தால், 13ஆவது நாள் முழுமையாக அங்கே அசர்வை தங்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லை. 12ஆம் நாள் இரவே போய்விடலாம், அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த மாலை துவங்குவதற்கு முன்னால் அவர் முடித்துவிட்டு போய்விட வேண்டும். மாலை வந்துவிட்டால் அந்த இரவும் மினாவிலே தங்கிவிட்டு 13ஆவது நாளும் கல்லெறிந்து விட்டு தான் போக வேண்டும். இது ஒரு ஹஜ்ஜினுடைய முக்கிய சட்டம். இது இப்போ ஒருத்தர் நினைக்கிறார், 12ஆம் நாள் கல்லெறிகிறோம், நாம் கல்லெறிந்து விட்டு திருப்பி மினாவுக்கு வர வேண்டாம், அப்படியே நாம் நம்முடைய தங்கும் விடுதிக்கு போய்விடலாம், மக்காவுக்குள்ளே போய்விடலாம் என்று நினைத்து ஒருவர் கல்லெறிய சென்றால் அவர் வாகனத்திலே போய் அப்படியே கல்லெறிந்து விட்டு அவருடைய இருப்பிடத்திற்கு செல்வது சிறப்பு. இப்படி எண்ணம் இல்லாதவர்கள் நடந்து போய் கல்லெறிவது சிறப்பு என்பதை ஹஜ்ரத் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாக, அதற்கு பிறகுதான் அந்த விஷயத்திலே ஒரு தீர்க்கமான ஞானமும் அந்த விளக்கத்திலே அந்த சட்டத்திலே ஒரு தெளிவும் கிடைத்ததற்கு பிறகு அடுத்த சில நிமிடங்களிலே அவர்களுடைய உயிரும் பிரிந்ததாக வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அப்படி என்றால் மௌத்து வரை ஒரு மனிதர் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. இப்போ கல்விக்கு காலம் இல்லை,
கல்விக்கு வயதில்லை, கல்விக்கு சூழலும் சந்தர்ப்பங்களும் அதை காரணமாக வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனவேதான் இஸ்லாம் கல்வி படிப்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை என்று சொன்னது. தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வியை தேடுதல் என்பது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்கும் கடமை என்று ஃபர்து என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. திருக்குரானில் முதல் வசனம் நம் எல்லோருக்கும் தெரியும். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் மக்காவின் மண்ணிலே, பல்வேறு விதமான குழப்பங்கள், அனாச்சாரங்கள், அத்துமீறல்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே இறைவேதமாம் அல் குரானிலே அல்லாஹ் முதலாக வஹியை கொடுத்தான். அல்லாஹ் நினைத்திருந்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்களையும் இந்த அழுச்சாட்டியங்களையும் அநியாயங்களையும் தகர்ப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்கள் என்று முதல் செய்தியாக சொல்லியிருக்கலாம். அல்லது பாதிக்கப்படுகிற அநீதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் போய் நில்லுங்கள், அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் முதலில் பயன்படுத்திய வசனம், சொல்ல வந்த செய்தி இக்ரா, படியுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படைத்த உங்கள் இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள். இக்ரா, படியுங்கள். ஒரப்புக்கல் அக்ரம், உங்களை படைத்த இரட்சகன் அவன் மிகவும் சங்கையானவன் என்று அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சில வசனங்களை இறக்கியதிலிருந்து கல்வியின் மூலமாக பெண்ணம்பெரிய மாற்றங்களை சமுதாயத்தை சாதித்து காட்ட முடியும். எனவேதான் நபியே, உங்களுக்கான ஆச்சரியமாக, மூஜிசாவாக, அற்புதமாக நாம் உங்களுக்கு இந்த உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு சவால் விடக்கூடிய இந்த கல்வியை உங்களுக்கு தந்திருக்கிறோம், இந்த குரானின் ஞானத்தை உங்களுக்கு அற்புதமாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அன்பான சகோதரர்களே, கல்வியின் மூலமாகத்தான் சமூக மாற்றம் சாத்தியமாகும். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு தலைமுறையையே மாற்றி காட்ட முடியும். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை பொருளாதாரத்தில் நிலைநிறுத்த முடியும். கல்வியின் மூலமாகத்தான் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை மேல்தட்டுக்கு கொண்டு வந்து உயர்த்தி காட்ட முடியும். இதைதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானின் கல்வியை கொண்டு, இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கொண்டு, அல்லாஹ் ரசூலினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த உலகத்திற்கு சொல்லி காண்பித்தார்கள் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். முஸ்லிம் சமூகம் கல்வியில் ஒரு சில நூற்றாண்டுகளில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே தொய்வு ஏற்பட்டு பல்வேறு விதமான கல்வி ரீதியிலே பின்தங்கிய நிலையை சந்தித்து விட்டது. இன்றைய காலகட்டத்திலே மேலை நாடுகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் பயணிக்கிறார்கள். அங்கே சென்றால் இந்த துறையிலே உயர்கல்வியை படிக்கலாம், இந்த நாட்டுக்கு சென்றால் இந்த குறிப்பிட்ட துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, நல்ல எஜுகேஷன் அங்கே கிடைக்கிறது என்று சொல்லி போகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, முஸ்லீம்கள் எங்கே பெருவாரியாக இருந்தார்களோ அங்கே உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து கல்வியை தேடி வருவார்கள். குறிப்பாக பக்தாதுக்கு வருவார்கள், ஸ்பெயினுக்கு வருவார்கள். ஸ்பெயினின் தலைநகரமாக இருந்த கார்டூபா, அந்த நகரத்திற்கு உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வருவார்கள். எதற்கு வருவார்கள்? இங்கே போனால் சிறந்த கல்வியும் சிறந்த நாகரிகமும் கிடைக்கும், இங்கே படித்துவிட்டு செல்லலாம் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அங்கே படிப்பும் படித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, சுமார் நூற்றாண்டுகளிலே 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை மேற்கத்திய நாடுகள் இருளில் மண்டி கிடந்தது. இருளான சமயத்திலே நாகரீகம் என்றால் என்னவென்று தெரியாமல், மனித கலாச்சாரங்கள் என்றால் என்னவென்று தெரியாமல், குறிப்பாக கல்வியின் ஒளியில் எந்த பாகத்தையும் நுகர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் உலகத்திலே ஆய்வுத் துறையில் இருந்தார்கள். அதே போன்று முஸ்லிம்கள் அறிவியல் துறையிலே உயர்ந்து ஓங்கி இருந்தார்கள். பல்வேறு கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்தவர்களிலே முஸ்லிம்கள் மிகச்சிறந்த இடத்திலே இருந்தார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் தெரியுமா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் கல்வியை நோக்கி உந்தி தள்ளியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. எவரொருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறார், கல்வியை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு பாதையில் பயணிக்கிறார், அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி அவர் போகக்கூடிய பாதையை இதன் வழியாக அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுப்பான்.
கல்வியை தேடி ஒருவர் பயணிக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். அதன் மூலமாக அவரை சொர்க்கத்தை எளிதிலே பெற்றுக்கொள்வதற்கான வழியை தேடிக்கொள்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் முஸ்லிம் உம்மத்தை பலதரப்பட்ட தளங்களிலே கல்வியிலே உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிப்பதற்கான உந்துதலையும் அதற்கான முழுமையான முயற்சியையும் செய்ய வைத்தது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வளையத்தை போட்டு இந்த மாதிரியான கல்வி என்று சுருங்க சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பொருளை விரித்து காண்பித்தார்கள். மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வி எதுவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஸலுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் வருகிறது, இல்மன் நாஃபிஆ, பயன் தரக்கூடிய கல்வியை அல்லாஹ்வே எனக்கு நீ கொடு என்று கேளுங்கள். பயன் தரக்கூடிய கல்வியை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அது உங்களுக்கும் பயன் தர வேண்டும், உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பயன் தர வேண்டும், உங்கள் சமூகத்திற்கும் பயன் தர வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி உங்களோடு சுருங்கி விடக்கூடாது. வதஅவ்வது மின் இல்மின் லா யன்ஃபஉ, அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுங்கள் பயனில்லாத கல்வியை விட்டும். நீங்கள் படித்திருக்கக்கூடிய கல்வி யாருக்காவது அது பயனை தந்து கொண்டே இருக்க வேண்டும், பிரயோஜனத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களால் மட்டுமே அது சுருங்கி விடுமையானால், உங்களோடு அது நின்று போய் விடுமையானால், அது பிறருக்கு பயன் கொடுக்காமல் இருந்து விடுமையானால், அந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுப்பதை விட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் காவல் தேடுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக இந்த 12ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவுகள் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சிறந்த கல்வியை, சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய கல்வியை, தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே தங்களுடைய கல்வியின் அமைப்பை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளுக்கு நாம் ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். நான் சமீபத்திலே ஒரு கட்டுரை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒன்றை படித்தேன். அப்துல் கலாம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் இல்லையா? பல நபர்களுக்கு அவர் விருது வழங்கியிருக்கிறார். ஆனால் அவர் படிக்கிற காலத்திலே பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் அவர் வாங்கவில்லை. ஆனால் அவருடைய முயற்சியும் விடாமுயற்சியும், உயர்ந்த நிலையிலே கல்வியை அடைய வேண்டும் என்கின்ற அந்த லட்சியமும் அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்தியதென்றால் பல சாதனையாளர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் நிறுத்தியது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார் அந்த கட்டுரையாளர் என்றால், நீங்கள் விருது வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் விருது கொடுக்கிற இடத்திலாவது உங்களுடைய கல்வி உங்களை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும். பல சாதனையாளர்களை பாராட்டக்கூடிய இடத்திலே, அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு பரிசல்கள் வழங்குகிற இடத்திலே உங்களை கொண்டு போய் நீங்கள் படித்த கல்வி நிப்பாட்ட வேண்டும். அதற்கான முனைப்போடு, அதற்கான செயல் திட்டத்தோடு உங்களின் கல்வி அமைப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, மருத்துவத்துறை என்பது உலகத்திலே எல்லோராலும் பார்க்கப்படுகிற ஒரு துறை. அந்த துறைக்கு மூலகர்த்தாவே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பெருமிதத்தோடு நாம் அதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் விஞ்ஞானத்துறையிலே சில முக்கியமான முன்னெடுப்புகள் நடந்தது. நம்முடைய நாட்டிலிருந்து சில விண்கலத்திற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அந்த முயற்சிக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் பெண்மணி இருக்கிறார் என்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைத்தது. உயர் அதிகாரத்திலே, உயர் மட்டத்திலே, நீதிபதி போன்ற முக்கியமான ஸ்தானங்களிலே யாராவது ஒரு முஸ்லீமனுடைய பெயரை பார்த்து விட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கிறது. அப்படி என்றால் அந்த மாதிரியான உயர்நிலையிலே நம் சமூகம் போய் நிற்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதற்கான உழைப்பும், அதற்கான உந்துதலும், அதற்கான முயற்சிகளும் நம்மிடத்திலே எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். கெமிஸ்ட்ரியிலே, வேதியியலிலே அந்த துறையினுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்தப்படுகிற அளவிற்கு ஒரு முஸ்லிம் உலகத்திலே உயர்ந்து நின்றார். ஜாபிர் இப்னு ஹையான் என்று சொல்லக்கூடிய இவர்தான் வேதியியல் துறையிலே முதலிலே ஒரு ஆய்வு புத்தகத்தை எழுதி அதை ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு அதை கடத்தினார். அன்றைய காலகட்டத்திலே ஐரோப்பியா விழிபிதுங்கி பார்த்தது, ஆச்சரியத்தோடு பார்த்தது. இவ்வளவு திறமை மிக்க, ஆளுமை மிக்க, ஆய்வுத்திறன் மிக்க ஒரு மனிதர் இந்த துறையில் இவ்வளவு பெரிய சாதனை புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று அன்றைய காலகட்டத்திலே ஐரோப்பியா விழிபிதுங்கி பார்த்தது என்பதாக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இப்படி கல்வித்துறையில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய சாதனை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே முதன்மையான பல்கலைக்கழகமாக இருக்கிற
ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டிலேயே துவங்கப்பட்டது. மொரோக்கோவிலே அல்ஃபாஸ் என்கின்ற நகரத்திலே துவங்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் அல் ஹராவியின் என்று சொல்வார்கள் அரபியிலே, கேரவான் யூனிவர்சிட்டி. அந்த பல்கலைக்கழகத்தின் பின்னால் இருப்பது யார் என்றால் 2 முஸ்லிம் சகோதரிகள், மரியம் அல் ஃபிஹ்ரி, ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய 2 முஸ்லிம் சகோதரிகள் தான் நமக்கு நம்முடைய தந்தையின் வழியிலிருந்து, நம்முடைய குடும்பத்தின் வழியிலிருந்து திரண்ட சொத்து கிடைத்திருக்கிறது. நிறைய சொத்துகள் கிடைத்திருக்கிறது. இதை நம்முடைய சந்ததிகளுக்கு மட்டுமே நாம் கொடுத்து விட்டு போகாமல் நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டு போனால் என்ன, நம்முடைய பிள்ளைகள் மட்டுமே இதை அனுபவித்து அவர்கள் ஆளுவதை விட நம் சமூகத்திற்கு இதை கடத்திவிட்டு போனால் என்ன என்று அந்த 2 சகோதரிகளும் யோசித்தார்கள். யோசித்ததின் வெளிப்பாடுதான் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை அந்த மொரோக்காவிலே அல்ஃபாஸ் நகரத்திலே கட்டினார்கள். சுமார் 18 ஆண்டுகள் தொடர் முயற்சியின் விளைவாக அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், சட்டத்துறையிலே, வான்வெளித்துறையிலே, விஞ்ஞானத்துறையிலே, சமூகவியல் துறையிலே பல அறிஞர் பெருமக்கள் அந்த அல்ஃபாஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த அல் ஹராவியின் என்ற பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள் என்கின்ற வரலாற்றை படிக்கிற பொழுது இதற்கு பின்னால் 2 முஸ்லிம் சகோதரிகளின் அந்த கல்வியின் தியாகமும் அந்த உயர்ந்த தொலைநோக்கு பார்வையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, விழியை தூக்கி பார்க்கும் விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் நாளை எதிர்காலத்தில் நிற்க வேண்டும். அப்படி அவர்கள் நிற்க வேண்டும் என்றால் சிறந்த கல்வி அவர்களுக்கு போயாக வேண்டும், அதிகாரத்தினுடைய கல்வி அவர்களுக்கு வேண்டும், மதிப்புமிக்க இடத்திலே அவர்கள் போய் அமர்ந்திருக்க வேண்டும். அதன் வழியாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயமே தலை நிமிர்ந்து நிற்கும். நீதித்துறையிலே இந்தியாவில் மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை சதமானம் இருக்கிறார்கள் தெரியுமா? 23% இருக்கிறார்கள். ஆனால் அதே முஸ்லிம்கள் நீதித்துறையிலே இந்தியா முழுக்க எத்தனை சதமானம் இருக்கிறார்கள் என்றால் ரொம்பவும் குறைவு, வெறும் 7% தான் இருக்கிறார்கள். வெறும் 7% தான் நீதித்துறையிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பப்ளிக் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த 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 அமைப்பிலே சுமார் 14 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அதிலே வெறும் 7.2% தான், அதிலும் அதிகமாக கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களிலே அதிகம் என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நாம் பார்க்க முடிந்தது. அரசு உயர் பணிகளிலே, உயர் பொறுப்புகளிலே, பணிகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை வெறும் 3% என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்க முடிகிறது. உயர் நீதிமன்றத்தின், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய வரிசையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை வெறும் 2%. அன்பர்களே, இங்கே நான் புள்ளி விவரத்தை சொல்வதின் நோக்கம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகம் இது மாதிரியான துறைகளை தேர்வு செய்து அந்த மாதிரியான படிப்புகளை படித்து அந்த இடத்திலே போய் நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிலே யார் யாருக்கு என்ன திறமை இருக்கு என்பதை கண்டுபிடித்து அது சார்ந்த துறையிலே அவர்களை உயர்த்தி விட்டிருக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த மொழி வளம் பெற்றவர்கள், லாங்குவேஜில் அவ்வளவு நல்ல திறமையானவர். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சார்ந்த துறையிலே அவர்களை ஏற்றி விட்டார்கள். ஒரு கட்டத்திலே அவர் படித்த அந்த பல மொழிகள் எவ்வளவு பெரிய அவருக்கு உயரத்தை பெற்று தந்தது என்றால், குரானை எழுதுகிற அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தது. குரானை எழுதுகிற வாய்ப்பு என்பதை தாண்டி நபிகளின் காலத்திற்கு பின்னால் இறக்கி அருளப்பட்ட குரானினுடைய வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற அந்த பணியிலே முதன்மையானவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவரிடத்தில் இருந்த திறமையை கண்டறிந்து அதை நோக்கி இன்னும் அவர்களை மேலே ஏறச் செய்து அதில் இன்னும் பல உயரங்களை எட்டிப்பிடிக்க செய்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை. அதில் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனன சக்தி அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை தொகுக்கக்கூடிய வேலையை, அதை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த துறையிலே அவர்களை ஈடுபடுத்தினார்கள். சொல்லப்போனால் இன்றைக்கு உலகத்திலே நபிகளினுடைய ஹதீதுகள் அறிவிக்கப்படுகிறது என்றால் அதிலே பெரும் பகுதியை, எக்கச்சக்கமான நபிமொழிகளை அறிவித்தவர்களின் பட்டியலிலே முதன்மையாக இருப்பவர் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. எனவே அதை நீ வளர்த்துக்கொள், இன்னும் உயரத்திற்கு நீ போக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இது மட்டுமல்ல, உடல் ரீதியாக யார் யார் என்னென்ன விதத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அம்பு எய்யக்கூடிய விதத்திலே,
போர்க்கலையினுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அது சார்ந்த நபர்களை அந்தந்த துறைகளிலே நியமித்து அவர்களை நல்ல உயரத்துக்கு எடுத்து சென்ற பெருமை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தது. எனவே நம்முடைய மஹல்லாக்களிலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை எந்தெந்த திறமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்கள் அடுத்த கட்டத்தில் எந்த படிப்பை படித்தால், எந்த மாதிரியான துறையை அவர்கள் தேர்வு செய்தால் இன்னும் உயரத்திற்கு அவர்கள் மூலமாக இந்த சமூகமும் நகரும் என்கின்ற சிந்தனை முஸ்லிம் சமூகத்திற்கு கண்டிப்பாக இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்தியா போன்ற நம்முடைய நாடுகளிலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை ரொம்பவும் குறைவு. நாம் பாதிக்கப்படுகிறோம், அநீதிக்கு உட்படுத்தப்படுகிறோம். வேண்டுமென்றே இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு விதமான ஒரு வளையத்திற்கு உட்படுத்தப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறது. அதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடுவதற்கு நம்மிடத்திலே போதிய வலுவான அந்த அமைப்பு இல்லை. நீதித்துறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை போதிக்க வேண்டும், அதனுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த நீதித்துறையிலேயே மிக உயர்ந்த இடம் எது, அதை நீங்கள் எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகள் என்ன? நான் ஒரு சகோதரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் வருத்தத்தோடு சொன்னார், முஸ்லீம்கள் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறது வழக்கறிஞர் துறையிலே. நிறைய முஸ்லீம்களுக்கு அப்படி ஒன்று இருக்கான்னே தெரியாது என்றார். என்ன என்று கேட்டேன். கிளாட் என்று சொன்னார். கிளாட் என்று ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறது. காமன் என்று, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதை ஒரு பிள்ளை அதை எடுத்தார் என்றால், அந்த துறையை தேர்வு செய்தார் என்றால் வழக்கறிஞர் துறையிலே உயரத்திற்கு போவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா முழுக்க வெறும் 26 பல்கலைக்கழகங்கள் தான் இந்த வழக்கறிஞர் துறையிலே இந்த இதிலே வரக்கூடிய, அதாவது NLU என்று சொல்லுகிற நேஷனல் லா யூனிவர்சிட்டி, இந்தியா முழுக்க 26 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இதற்குள்ளே சென்று அந்த துறையை தேர்வு செய்து படிப்பதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறது. அந்த தேர்விலே அவர்கள் ஜெயித்து விட்டால் மிக குறைந்த காசை பயன்படுத்தி மிக குறைந்த செலவிலே நல்ல தரமான உலகத்தரமான சட்டத்தை படிப்பதற்கான வழிவகை இருக்கிறது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் என்றால், முஸ்லிம் சமூகத்திலே அப்படியான ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறதா என்பது கூட நம்மிலே பலருக்கு தெரியாது என்பதை அவர் பகிர்ந்து கொள்கிற பொழுது உள்ளபடியே வருத்தமாக இருந்தது. அன்பர்களே, இப்படியான துறையை நாம் அறிமுகப்படுத்துவது, வெறுமின்ன மருத்துவத்துறைக்கு நீட் இருக்கிறது என்பதை மட்டும் நம்மிலே பலர் தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனை நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது, அதன் வழியாக என்ன மாதிரியான சாதனைகளை, என்ன மாதிரியான உயரத்தை நம்முடைய சமூகத்திற்கு நம்மால் கொடுக்க முடியும் என்பதை யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சமீபத்திலே UPSC அந்த சிவில் சர்வீஸ் தேர்விலே ஜெயித்தவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் கடைநிலையிலிருந்து வந்தவர்கள், ரொம்பவும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் வந்தவர்கள். ஒரு விவசாயினுடைய மகள், ஒரு டீக்கடை வைத்திருக்கக்கூடிய, ஒரு அன்றாடம் தொழில் செய்யக்கூடிய ஒருவருடைய மகன், இப்படியான பிள்ளைகள் எல்லாம் அந்த துறையிலே இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வருத்தத்தோடு கேட்கிறோம், நம் சமூகத்திலே, நம்முடைய மஹல்லாக்களிலே, நாம் வாழக்கூடிய ஊரிலே, நம்முடைய தெருக்களிலே அப்படியான உயர்வை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் நாம் வழிகாட்டியிருக்கிறோம், அதற்கான உந்து சக்தியாக நாம் செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குரூப் தேர்வுகள் நிறைய நடக்கிறது இல்லையா, போட்டித் தேர்வுகள் நிறைய நடக்கிறது. அந்தந்த மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போட்டித் தேர்வுகளுக்காக வேண்டி ஆர்வப்படுத்துவது, அதன் வழியாக அரசு உத்தியோகத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியிலே நம்மாலான ஒரு உழைப்பை அவர்களுக்கு கொடுப்பது. சமீபத்திலே ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் அவர் ஒரு செய்தியை சொன்னார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இளநிலை முதுநிலை படித்த மாணவர்கள், கல்லூரிகளிலே UGO அல்லது PGO படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்கே போகிறார்கள், ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று யோசிக்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான் யோசிக்கிறார்கள், பெற்றோர்களும் சரி போதுமப்பா எதையாவது வேலையை பாரு என்று நம்மிலே பலர் அந்த முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், UG படித்த பிள்ளைகள் அல்லது PG படித்த பிள்ளைகள், சவுதி அரேபியாவில் மட்டும் 27 பல்கலைக்கழகங்கள் ஆய்வுத்துறைக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு சேர்ந்து உங்களுக்கான ஆய்வுத்துறைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்குறோம். வச்சுக்கங்க, உதாரணமாக அவன் UG முடித்துவிட்டு அல்லது PG முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்திலே போய் அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலே போய் அங்கே எங்கேயோ போய் வேலை செய்கிறார். அவருக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது, வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 20,000 ரூபாய், 25 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள், உச்சபட்சமாக 30,000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட 3 மடங்கு சம்பளத்தை நாங்கள் உங்களுக்கு கல்வி ஆய்வுக்காக வேண்டி, ஆய்வுத்துறைக்காக வேண்டி ஸ்காலர்ஷிப்பாக தருகிறோம், எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள்.
நாம் எத்தனை நபர்கள் இது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை அணுகியிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு இது தெரியும்? 10,000 நபர்களை அழைத்து கடந்த வருடம் மட்டும் அந்த சவுதி அரசாங்கம் மட்டும் அந்த ஆய்வுத்துறையிலே அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பல நாடுகளிலே இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது என்று அவர் கவலையோடு சொல்லிவிட்டு சொல்கிறார், இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வெறும் சம்பாதிப்பது மட்டும் உங்களுக்கான அடையாளம் அல்ல, உங்களுக்கான நோக்கம் அல்ல. நீங்கள் ஆய்வுத்துறையில் வர வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் பெருமை. எங்கள் பிள்ளை ஒருவர், எங்களுடைய மஹல்லாவிலே படித்த பிள்ளை ஒருவர், எங்கள் ஊர் பிள்ளை ஒருவர் இந்த வழக்கறிஞர் துறையிலே இவ்வளவு உயரத்திலே இருக்கிறார், அவர் இப்படியான ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதன் வழியாக நமக்கும் பெருமைதானே, நம்முடைய ஊருக்கும் பெருமைதானே, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் பெருமைதான். இந்த மாதிரியான நிலையிலே உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சியுங்கள் என்று அவர் சொன்ன செய்தி உள்ளபடியே உள்ளத்தை தொட்டது. எனவே அன்பான சகோதரர்களே, அந்த மாதிரியான படிப்பை நோக்கி நம்முடைய சமூகத்தை நகர்த்த வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் உடனே நடந்துருமா மாற்றம், அது எப்படி முடியும் என்று. நான் உடனே நடப்பதாக சொல்லவில்லை. நம்முடைய இலக்கு 25 ஆண்டு. இப்பொழுது முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமுதாயத்திலே மாற்றம் கிடைக்கும். நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறது, கிடைக்காமல் போகட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறை அந்த பலனை அனுபவிக்கும். நம்முடைய மஹல்லாவிலே ஒருவர் படிக்கிறார், நாம் அதற்கான முயற்சியை செய்கிறோம், அதற்கான உழைப்பை கொடுக்கிறோம், அதற்கான கைடன்ஸ் கொடுக்கிறோம், அதற்கான ஏதோ சில உதவிகளை செய்கிறோம் என்றால் அதன் வழியாக அவர் ஒரு உயரத்திற்கு போகும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை இந்த மஹல்லா அனுபவிக்கும், இந்த ஊர் அனுபவிக்கும், இந்த பகுதி அனுபவிக்கும் என்கின்ற எண்ணத்தில் தான் அன்பான சகோதரர்களே 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையிலே முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இந்தியாவிலே என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்தது. ரங்கநாத் மிஸ்ரா ஓய்வு பெற்ற நீதிபதி, அதே போன்று ராஜேந்திர சர்ச்சார், ரொம்ப பிரபலமான ஒரு அறிக்கை இதுவெல்லாம். இந்த 2 நீதிபதிகள் தனித்தனியாக ஆய்வு செய்தார்கள். இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழு கடைசியில் கொண்டு அறிக்கையை கொடுத்தது, இந்த நாட்டிலே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முஸ்லிம்கள் மிகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்படியே அந்த அறிக்கை சொன்னீங்கன்னா போட்டு பாருங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதைவிட பிந்திய நிலையில் இருக்கிறார்கள் கல்வியிலே. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த கல்வியின் விகிதாச்சாரத்தை விட முஸ்லிம்களின் கல்வியின் விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிருக்குது என்று சொல்வதை இன்னைக்கும் நாம் கொஞ்சம் விழிப்போடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் 10 முடிச்சிட்டியா, பாஸ்போர்ட் எடு, கிளம்பு வெளியூர் என்று அனுப்பக்கூடியவர்கள், அந்த சிந்தனையோடு இருப்பவர்கள் உண்டு. உனக்கு படிப்பு போதுண்டா, வாப்போடு வந்து உட்காரு கடையில் என்று கடையிலேயே கடையாக கிடைக்க வைக்கக்கூடிய சூழல். நான் குறைத்து மதிப்பிடவில்லை. தொழில் செய்வது, பொருளாதாரத்தை ஈட்டுவது, அவர்கள் சார்ந்த துறையிலே அந்த வியாபாரத்திலே தொழிலிலே முன்னேற்றத்தை அடைவது தப்பே இல்லை. ஆனால் அதோடு நம்முடைய தலைமுறையை சுருக்கிவிடக் கூடாது என்று சொல்லுகிறேன். அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கி தர வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்காங்க, யூடியூப் மூலமா சம்பாதிச்சா போதும், எங்கேயாவது போய் விளாக் எடுப்போம் அல்லது எதையாவது பேசுவோம், எதையாவது காட்சிப்படுத்துவோம், அதை அப்லோட் செய்வோம், அதிலிருந்து ஒரு வருமானம், இப்படி நிறைய சுத்திட்டு இருக்கிறான். அன்பர்களே, இந்த சிந்தனையெல்லாம் மாற்றி இது எல்லாவற்றையும் தாண்டி உன் முன்னேற்றம் என்பது ஒரு கண் என்றால் உன் மூலமாக உன் சமுதாய முன்னேற்றம் என்பது இன்னொரு கண்ணப்பா. எப்படி 2 கண் ஒரு மனிதனுக்கு அவசியமோ அப்படித்தான் உன்னுடைய வளர்ச்சியும் உன் சமுதாயத்தின் வளர்ச்சியும். உன் மூலமாக, உன் உயர்வின் மூலமாக இந்த சமுதாயமும் கல்வியின் மூலமாக உயர்ந்து நிற்க வேண்டும். 100% கல்வி பெற்ற மஹல்லாக்களாக நம்முடைய மஹல்லாக்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. டிஸ்கண்டினியூ என்பது வரக்கூடாது, இடைநிறுத்தம் என்பது வரக்கூடாது. லெபனான் அந்த ஒரு சின்ன நாடு, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு பக்கத்திலே பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டிலே 100% கல்வி அறிவு பெற்றவர்கள். இப்படி வரிசைப்படுத்தலாம். எத்தனை நாடுகள் 100% கல்வி அறிவு பெற்றவர்கள்? குறைந்தபட்சம் உயர்நிலை பல் கல்வி, மேல்நிலை பல் கல்வி, இதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் உயர்தரமான நல்ல துறை சார்ந்த முன்னேற்றத்தையும் கல்வியையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதன் ஊடாக சமுதாயத்தை இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய அவசியமும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. இது சார்ந்த விஷயத்திலே
உண்மையான உத்வேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், கல்வி சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைவின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையும் அக்கறையும் நமக்கு பிறக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவில் கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடந்தது. நம்முடைய பள்ளியிலே மேல்தளத்திலே வைத்து அந்த பிள்ளைகள் எப்படி நீங்கள் தேர்வை சந்திக்க வேண்டும், தேர்விலே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, நீங்கள் பயப்படாமல் எப்படி எளிதாக உங்கள் தேர்வை நீங்கள் சந்திக்கலாம் என்கின்ற ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம். அதற்கு பின்னால் நிறைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருந்த சில கேள்விகளுக்கு விடையும் கிடைத்தது. அதே நேரத்திலே பயமில்லாமல் தேர்வு எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது என்று அந்த பிள்ளைகள் சொன்னதையே நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி தேர்வுக்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்பது போன்று உண்டான சிந்தனையோடு அந்தந்த மஹல்லாக்கள், அந்தந்த ஊர்கள், அந்தந்த தெருக்கள், அந்தந்த பகுதிகள், அந்த சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தாலே போதும், தானாக சமூகம் கல்வியில் உயர்ந்து நிற்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளை உயர்ந்த கல்வியை கொடுத்து உருவாக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துஆவிலும் கேட்போம். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.